ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் படமாக வெளியான ரன். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே எக்கச்சக்கமான மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸோடு இருக்கிற படத்துடைய கதாநாயகி அவங்கள கண்ணும் கருத்துமாக கவனிச்சுக்கிற அவங்களுடைய அம்மா. ஒரு தருணத்தில் அம்மா இந்த அளவுக்கு நம்மளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கதாநாயகி களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் கோலி. இவங்க பேசிக்காக வீல் சேர்லேயே தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் கழிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக நோய் தான். எக்கச்சக்கமான மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்கனவே இருக்குது இவங்களுடைய உடம்புல. இவங்களுக்கு டயானா ஷெர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா தான் இவங்களுடைய உலகமே. தன்னுடைய பொண்ணுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணும் கருத்துமாக தன்னுடைய பொண்ணை பார்த்துக்கிறாங்க. இதன் காரணமாகவே, ஏன்னா இவ்வளவு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா உடம்புல, இதன் காரணமாகவே அவங்க அம்மா அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க பொண்ணை. இப்படி இருக்கும்போது படத்துடைய முதல் சீனில் இவங்களுடைய அம்மா 17 வருஷத்துக்கு முன்னாடி பிரசவமாயி அப்போ தான் அவங்களுக்கு டெலிவரி நடக்குது. அந்த டைமில் பிறக்கிற குழந்தை அந்த குறமாச குழந்தையாக பிறந்துருது. அதன் காரணமாக எப்படியாவது என் குழந்தை பொழைச்சிடும்ல, காப்பாற்றிடுவீங்களே டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் டீம் ஒன்று சுற்றி நிற்கிது. அந்த குழந்தைய இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க. அந்த டைமில் அம்மா தன்னுடைய குழந்தை எப்படியாவது பொழைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி அந்த கண்ணாடி பெட்டி முன்னாடி இப்படி அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த சீன் அப்படியே கட் பண்ணப்படுது. இங்கே கரண்ட்டுக்கு கதை வருது. இப்போ நான் சொன்ன சம்பவங்கள் அந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி உடல்நிலை இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நம்ம ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியாது. அதன் காரணமாக ஹோம் ஸ்கூலுக்கே ஏற்பாடு பண்ணி வீட்டிலேயே எல்லா படிப்பும் எல்லாமே போகுது நம்ம படத்துடைய கதாநாயகிக்கு. இப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் ஒரு நாள் அம்மா எப்பவும் போல் மாத்திரைகளும் சரி இந்த கிராசரிஸும் சரி வாங்கிட்டு கொண்டு வந்து டேபிளில் ஒரு பேக்கை வைக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க எப்பயுமே சாக்லேட் தன்னுடைய மகளுக்கு வாங்கிட்டு வர்றது வழக்கம். ஹீரோயினை பொறுத்தளவுக்கு சாக்லேட்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இங்கே பாரு, அவன் உடம்பதெல்லாம் ஏற்றுக்காது, ஒரு சாக்லேட் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு மேலே ரொம்ப உரிமையில் அந்த 1-2 சாக்லேட் தான் கொடுப்பாங்க எப்பயுமே அந்த அம்மா. இன்றைக்கி அம்மா பார்க்குறதுக்குள்ளே டப்பாவில் இருக்கிறதுல பாதி சாக்லேட் எடுத்து முதலே ஒழிச்சு வச்சுப்போம் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம கதாநாயகி போய் அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது இன்னும் ஒரு சின்ன மாத்திரை டப்பா மாதிரி ஒன்று அந்த பேக்கில் இருக்குது. அதையும் பார்க்குறாங்க. இந்த மாத்திரை தானே அம்மா எப்பயுமே நமக்கு சாப்பிட கொடுக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரின்னு போயிடுறாங்க ஒன்றும் சொல்லாமல். அன்றைக்கி நைட்டு இவங்க நினச்ச மாதிரி அம்மா அந்த மாத்திரையை தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாரு இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கு பதிலாக மாத்திரையே சாப்பாடு மாதிரி போகுது. ஒரு வேளைக்கே 5-6 டேப்லெட்டு இவ்வளோ பெருசாக அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இவங்க லைஃப் ஓடுது. இப்போ ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு பச்சை கலரில் ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட்டுடைய பாட்டில் மேலே ஒரு லேபிள் மாதிரி ஒட்டி இருக்குது. இவங்க கதாநாயகியுடைய பேர் அதில் போட்டிருக்கு, இவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கே அப்படின்னு அந்த டப்பாவை லைட்டாக பிரித்து பார்த்தா அதுக்கு உள்ள அவங்க அம்மாவுடைய பேர் ஒட்டியிருக்கு. அதாவது அவங்க அம்மாவுக்கு தான் இது கொடுக்கப்பட வேண்டிய மாத்திரை அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கு. இவங்களுக்கு பெரிய டவுட்டு, இது எதுக்காக அம்மாவுக்கு கொடுக்கப்படுற மாதிரி ஒரு மாத்திரை எழுதியிருக்கு, இது எதுக்காக இவங்க நமக்கு கொடுக்கணும்? ஏதோ ஒரு மர்மம் அந்த வீட்டில் நடக்குது, எதுக்காக இந்த டேப்லெட்டை நமக்கு அப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் இவங்க இறங்க போக அடுத்தடுத்து பல சம்பவங்கள், பல ஆச்சரியங்கள், ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கதாநாயகிக்கு காத்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், இந்த படத்தை டைரக்ட் பண்ண அனீஷ் சகண்டி அவர் தான் ஸ்க்ரீன் பிளே. அவரும் சரி, சேவ் ஒஹானியோ அப்படிங்கிறவரும் சரி, 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அனீஷ் சகண்டி தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லை, பிரில்லியண்டான ஒரு எக்ஸிக்யூஷன். ஒரு சின்ன ஒன்லைன் ஸ்டோரி. நான் சொன்ன மாதிரி வீல் சேர்லேயே வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்கள கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிற ஒரு அம்மா. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற அதுக்குள்ளே இருக்க அந்த ஒரு நாட்டு. இப்படி ஆரம்பிக்கிற இந்த கதையை அந்த அளவுக்கு பரபரப்பாக 1.5 மணி நேரம் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் வெளுத்து கட்டியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில். அவ்வளவு சூப்பராக இருக்குது. கம்மியான பட்ஜெட்டில் தரமான ஒரு த்ரில்லரை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக நம்மளுடைய அப்கமிங் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும். வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு படம் இது. இந்த படத்துடைய டைரக்டர் அனீஷ் சகண்டியுடைய முதல் படம் தான் 2018 வெளியான சர்ச்சிங். அந்த படமே த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட பயங்கரமாக பேர் வாங்கின ஒரு படம். இது அவருடைய 2வது படம். சர்ச்சிங்க்கு டெஃபினட்டாக குறையாத இன்னொரு சூப்பரான த்ரில்லர் இருந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். 2வது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படம் நெடுகிலும் இருக்கக்கூடிய பரபரப்பு.
இதுக்கு முதல் விஷயம் நான் சொல்லணும்னா, அந்த படத்தில் நடித்த 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ், ஒன்று சாரா பால்சன், இன்னொரு கீரா ஆலன். இவங்க 2 பேரும். சாரா பால்சன் தான் அந்த அம்மா கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஃபேமஸான ஆர்டிஸ்ட். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த கேரக்டரை. 2வது கீரா ஆலன், அவங்க தான் அந்த படத்தில் அந்த பொண்ணாக நம்ம கதாநாயகியாக ப்ளே பண்ண அந்த நடிகை. 2 பேரும் சும்மா இன் அண்ட் அவுட் பிச்சு பெடல் எடுத்துருப்பாங்க பெர்ஃபார்மன்ஸில். அவ்வளவு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இதுலேயும் ஒரு விஷயம் நோட் பண்ணணும், இந்த கீரா ஆலன் இருக்காங்களே, இதுதான் அவங்களுக்கு முதல் படம். அவங்க படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீல் சேர்லேயே லைஃப்பை ஓட்டுற ஒரு ஆளாக நம்ம காமிக்கப்படுறாங்க இல்லையா. அவங்க லைஃப்பில் உண்மையாகவே வீல் சேரில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தான் அவங்க. ஹாலிவுட்டில் 1948க்கு அப்புறம் இப்போ தான் ஒரு நடிகை, அதாவது வீல் சேரில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையை படத்தில் நடிக்க வச்சது சான்ஸே கிடையாது. பிரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்துடைய சோலே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். அவ்வளோ ஒரு பரபரப்பான பர்ஃபார்மன்ஸு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க. 3வது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது டோரினுடைய மியூசிக்கு. அவருடைய பிஜிஎம்லாம் வேறு லெவலுக்கு தெரிக்க விட்டுருந்தார். சாதாரண ஒரு காட்சி அமைப்பு. இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அம்மா கீழே இருக்கும்போது அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு மகன் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுற ஒரு காட்சி. அந்த சீன்லாம் அந்த அளவுக்கு பதபதைப்பாக கொண்டு போயிருப்பாங்க. படம் நெடுகிலும் காட்சி அமைப்புகள் அந்த அளவுக்கு பதபதைப்பாக பரபரப்பாகவே இருக்குது. சூப்பராக இருக்கும். பாருங்கள் அவருடைய ரீரெக்கார்டிங்ஸ் எல்லாமே. 4வது இந்த படத்தில் நீங்கள் உற்று நோக்க வேண்டிய விஷயம் வில் அண்ட் நிக் 2 பேருடைய கட்ஸு. இவங்க 2 பேரும் எடிட்டர்ஸு. இந்த படத்தில் ஒரு சீன், படம் பாருங்கள், ஒரு சீனு இது தேவையே கிடையாது, இந்த படத்துக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. தேவையான விஷயங்களை மட்டும் கிறிஸ்பாக வச்சு கட் பண்ணப்பட்ட ஒரு படம். வேறு லெவல் த்ரில்லரு. எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சைடில் இருந்து தாராளமாக நான் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட்டுங்கிறது ஒரே ஒரு சீனில், அதாவது ஒரு லேடி குளிக்கும் போது பின்னாடி ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. ஆனால் அது ஒன்றுமே தெரியாது, எல்லாமே பிளர்ராகத்தான் இருக்கும். அந்த சீனு ஒன்றும் பெருசாக தெரியாது. நான் ஏற்கனவே ஒரு ரிவ்யூவில் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் பாகுபலியில் தமனாவுக்கே அந்த மாதிரி ஷாட்லாம் இடுப்புக்கு மேலே பின்னாடி ஒன்றும் இல்லாத மாதிரிலாம் ஷாட்ஸ் வச்சுட்டாங்க. அதனால் அது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த படத்தை மெச்சூரல்ஸ் எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.